வணக்கம் நேர்களே. டிடி டிவியின் நாளிதழ்கள் நேரம் செய்திகளின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்வடைகின்றோம். இன்றைய நாள் பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதான நாள் பொழுதாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு செய்திகளுக்கு செல்லலாம். அந்த வகையிலே உதய நாளிதழை பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், சர்வதேச பங்களிப்பை ஏற்றுக்கொள்ள தயார், போர்க்குற்ற விசாரணை குறித்து வாஷிங்டனில் வெளிவிவகார அமைச்சர் மங்கள் சமரவீர ஒரு உறுதிமொழி ஒன்றை அளித்திருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அதிலே போரினால் பாதிக்கப்பட்டோர் ஏற்றுக்கொள்ளத்தக்க நீதிமன்ற பொறிமுறை ஒன்றையே அமைக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். இதன்போது வெளிநாட்டவர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்கின்ற வகையிலே அவர் சொல்கின்றார். இவ்வாறு சொல்கின்ற வெளிவிவகார அமைச்சர் மங்கள் சமரவீர அமெரிக்க ராஜாங்க செயலர் ஜான் கெரியுடனான சந்திப்பின் பின்னர் அமெரிக்க நிறுவனத்தில் நேற்று முன்தினம் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்கின்ற வகையிலே இதனுடைய பிரதான தலைமைச் செய்தி அவ்வாறு அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே சர்வதேச பங்களிப்பை ஏற்றுக்கொள்ள தயார் என்கின்ற ஒரு உறுதிமொழியை வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆகவே இங்கே ஒரு விடயத்தையும் நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். அதாவது இந்த போர்க்குற்ற விசாரணை குறித்து உள்நாட்டிலேயே, அதாவது இலங்கையை பொறுத்த மட்டிலே இவர்கள் வெளிநாட்டிற்கான விஜயத்தை மேற்கொள்கின்ற சமயங்களில் இவ்வகையான ஒரு கருத்தினை தெரிவிக்கின்ற அதே வேளை உள்நாட்டிலே பிரதமர் தொடக்கம் ஜனாதிபதி வரையிலுமானவர்கள் அங்கே சர்வதேச பங்களிப்பு தேவையில்லை என்கின்ற கருத்தை அவர்கள் வெளியிடுகின்றார்கள். ஆகவே இவ்வாறு இருக்கின்ற இந்த நேரத்திலே அவர்கள் வெளியிடுகின்ற கருத்தானது எது அங்கே உண்மை நிலை என்பதை நாங்கள் இங்கே கேள்விக்குறியோடு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது உள்நாட்டிலே ஒரு கருத்தையும் வெளிநாடுகள் செல்கின்ற வகையிலே இவ்வகையான ஒரு கருத்தையும் வெளிப்படுத்துகின்ற இதே நேரத்திலே அந்த சர்வதேச பங்களிப்போடு தான் போர்க்குற்ற விசாரணை நடைபெறுமா, இல்லாவிட்டால் உள்ளக விசாரணைகளினூடாக அந்த போர்க்குற்ற விசாரணைகளின் மீது கரிசனை செலுத்தப்படுமா என்கின்ற இரண்டு வகையான பார்வை ஒன்று எழக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கிறது. ஏனென்றால் இங்கே எல்லாம் அவ்வகையான ஒரு நிலைதான் அங்கே தோற்றம் பெற்றிருக்கிறது. இலங்கையை பொறுத்த மட்டிலே அரசியல் தலைவர்களுடைய பார்வையிலே இங்கே வெளியிடுகின்ற கருத்துக்களின் ஊடாக உள்நாட்டில் ஊடாகத்தான் அந்த போர்க்குற்ற விசாரணைக்கான தீர்வுகள் எல்லாம் எட்டப்படும் என்கின்ற துணியோடு கருத்துக்கள் எல்லாம் கூடுதலாக இருக்கின்ற இந்த நேரத்திலே வெளிநாட்டு பயணங்களின் போது வகையான கருத்துக்கள் வெளியிடுகின்ற வகையிலான இந்த சந்தர்ப்பங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எது எப்படி இருப்பினும் இங்கே வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர ஒரு உறுதிமொழி ஒன்றை வழங்கியிருக்கின்றார். சர்வதேச பங்களிப்போடு அந்த போர்க்குற்ற விசாரணையை முன்னெடுப்பதற்கு தயாராக இருப்பதாக இங்கே சொல்லியிருக்கின்றார். ஆகவே பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம், இதே நிலைப்பாடோடு இலங்கை அரசாங்கம் செயல்படுமா, இல்லாவிட்டால் அங்கே உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாகத்தான் போர்க்குற்ற விசாரணைகள் குறித்து பேசப்படுமா என்பது நாங்கள் இனி வருகின்ற காலங்களில் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த செய்தி உதய நாளிதழுடைய முதலாம் பக்கத்திலே முதன்மைப்படுத்தப்பட்ட தலைப்புச் செய்தியாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனைய செய்திகள் எடுத்துக்கொள்ளலாம். மீள்குடியமர்வை பாதிக்காமல் பலாலி விமானத்தள விஸ்தரிப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் மீள்குடியேற்ற அமைச்சர் உறுதிமொழி ஒன்றை வழங்கியிருக்கின்றார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே மக்களுடைய அந்த காணி பிரச்சனை எல்லாம் அங்கே நீண்டு செல்கிறது. மக்கள் தாங்கள் அங்கே குடியமர்த்தப்படாவிட்டால் வேலிகளை எல்லாம் தாண்டி எங்களுடைய காணிகளுக்கு உட்பிரவேசித்து எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து தாங்கள் எங்களுடைய நிலங்களை நாங்கள் அங்கே கையகப்படுத்தி அதிலே குடியிருப்பதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்வோம் என்கின்ற வகையிலான ஆதங்க கருத்துக்களை எல்லாம் காணிக்கு சொந்தக்காரர்களான தமிழ் மக்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறது. நாங்கள் ஊடகங்களின் ஊடாக எல்லாம் அறிய முடிந்தது. இதைவிட பல போராட்டங்கள் எல்லாம் நடத்தியிருந்தார்கள். அங்கே விமானப்படை விஸ்தரிப்புக்கான பலாலி விமானத்தள விஸ்தரிப்புக்கான நடவடிக்கைகள் எல்லாம் அங்கே முன்னெடுக்கப்படுகின்ற நேரத்திலே அதை எதிர்த்து அங்கே தமிழ் மக்கள் காணிக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் போராட்டங்கள் எல்லாம் நடத்தியிருந்தார்கள். ஆகவே இப்பொழுது ஒரு உறுதிமொழி ஒன்றை அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் மீள்குடியேற்ற அமைச்சர் வழங்கியிருக்கின்றார் என்கின்ற வகையிலே இந்த செய்தி எவ்வாறு இருக்கிறது. ஆகவே உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ் மக்களுடைய இந்த மனங்களில் இருக்கின்ற கவலைகள் தீர்க்கப்படுமா என்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பார்க்கலாம், இந்த உறுதிமொழியும் அங்கே நிறைவேற்றப்படக்கூடிய சாத்தியங்கள் தென்படுமா என்பது இந்த செய்தியையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது உறுதிமொழி ஒன்றுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் மீள்குடியேற்ற அமைச்சர் வழங்கியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியும் இங்கே உதய நாளில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
இதைவிட வலிவடக்கு மீள் குடியமர்வை வலியுறுத்தி உணவு தவிர்ப்பு வெள்ளிக்கிழமை அன்று மேற்கொள்வதற்கு நலன்புரி நிலைய மக்கள் தீர்மானம் என்று இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் இந்த செய்தியை பார்த்த முதலில் இந்த மீள் குடியமர்வை பாதிக்காமல் பலாலி விமானத்தள விஸ்தரிப்பு உறுதிமொழி ஒன்றை தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் மீள் குடியேற்ற அமைச்சர் வழங்கியிருக்கின்ற அதே சம நேரத்திலே இங்கே வலிவடக்கு மீள் குடியமர்த்துங்கள் எங்களை மீள குடியமர்த்துமாறு கோரி அந்த நலன்புரி நிலையங்களிலே தங்கியுள்ள மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக உணவு தவிர்ப்பு நிலையை கைக்கொள்வதற்கு அங்கே முடிவொன்று எடுத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் வெள்ளியன்று மேற்கொள்வதற்கு ஒரு தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். தங்களுடைய மீள் கொடியமர்வு அங்கே இழுபட்டு செல்வதாக அவர்களுடைய மனங்களிலே இருக்கின்ற கவலைகள் எல்லாம் செய்திகளாக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். பல வருடங்களாக பல உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பல உறுதிமொழிகள் அனைத்தும் கிடப்பிலே தான் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய சொந்த இடங்களை மீள குடியமர்த்துவதற்கான வழிவகைகள் இன்று வரை மேற்கொள்ளப்படவில்லை. தலைவர்கள், உயர் தலைவர்கள், தமிழ் தேசிய தலைவர்களாம் வருகின்றார்கள், எங்களுக்கு உறுதிமொழிகளை வழங்குகின்றார்கள். ஆனால் உறுதிமொழிகள் எல்லாம் அந்த கன நேரத்தில் தான் இருக்கிறதை ஒழிய இதுவரையும் நாங்கள் பல இடர்கள், பல துன்ப துயரங்களுக்குள்ளே நலன்புரி முகாம்களிலே அவல வாழ்வை தங்களுடைய பிள்ளைகளோடு தாங்கள் அவல வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கவல நிலையை அங்கே வெளிக்கொண்டு வந்திருக்கின்ற நலன்புரி வாழ் மக்கள், வலிவடக்கு நலன்புரி வாழ் மக்கள், நலன்புரி நிலையங்களில் வாழ்கின்ற மக்கள். ஆகவே இந்த வகையான நிலை இனிமேல் வேண்டாம். எங்களுக்கு உறுதிமொழிகளும் வேண்டாம். எங்களை உடனடியாகவே மீள் குடியமர்த்துவதற்கு வழிவகைகளை செய்ய வேண்டும் என்கின்ற முழு மூச்சோடு அவர்கள் இங்கே கிளந்தெழுந்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்லலாம். ஆகவே வெள்ளிக்கிழமை அன்று இங்கே உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கு நலன்புரி மக்கள் தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தியையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வடக்கில் இராணுவ முகாம்கள் படிப்படியாக குறைக்கப்படும் கூறுகின்றார் ஆளுநர் ரெஜினோல்ட் கூரே என்று இங்கே ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலே வடக்கு மாகாணத்தில் உள்ள இராணுவ முகாம்கள் படிப்படியாக குறைக்கப்படும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் கூரே தெரிவித்துள்ளார் என்றும் அந்த செய்தி அவ்வாறு சொல்லப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். அந்த செய்தியின் தொடர்ச்சியும் 24ஆம் பக்கம் நீண்டு செல்வதையும் பார்க்கின்றோம். கைதிகளின் போராட்டம் தொடர்கிறது என்கின்ற வகையிலே தமிழ் அரசியல் கைதிகள் ஆரம்பித்த இந்த உணவு தவிர்ப்பு போராட்டம் தொடர்ந்து செல்வதாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு வாரத்தை அங்கே நெருங்குகிறது அவர்களுடைய இந்த உண்ணாவிரத போராட்டம். ஆகவே பல சுழற்சி முறைகளிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் இம்முறையும் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வாரத்தை நெருங்குகின்ற இந்த நேரத்திலே சில கைதிகளின் உடல்நிலை அங்கே கவலைக்கிடமான கோணங்களிலே சென்று கொண்டிருப்பதையும் நாங்களும் இங்கே செய்திகளின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இன்று வரை அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக எவரும் கூடுதலான கரிசனை கொள்ளவில்லை என்கின்ற பார்வை ஒன்று மேலெழுகிறதையும் பார்க்கின்றோம். பல உறுதிமொழிகள் இவர்களுக்கும் வழங்கியாயிற்று. தமிழ் அரசியல் கைதிகளுடைய நிலைதனை கருத்தில் கொண்டு அவர்கள் முன்பெல்லாம் இருந்த உண்ணா தவிர்ப்பு போராட்டத்தின் போது அருகே வந்து அவர்களுக்கான ஆறுதல் வார்த்தைகளை கூறியவர்கள் என்று எட்டிக்கூட பார்க்காத நிலை அங்கே ஒரு கவலை அளிக்கின்ற விடயமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆகவே இவர்களுடைய விடுதலையிலே அங்கே கூடுதலான கரிசனை கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பார்வை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பக்கம் அங்கே இருக்கிறது. ஏனென்றால் அங்கே தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அவர்களுடைய நிலைதனை, அதாவது தமிழ் அரசியல் கைதிகளுடைய நிலைதனை அவர்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்றார்கள். பல போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள். ஏன் இங்கே உண்ணா நோன்பு இருக்கின்ற அவர்களுடைய உறவுகளும் கூட உணவு தவிர்ப்பு போராட்டத்தை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பல போராட்டங்களை மேற்கொண்டு அவர்களுக்கும் ஒரு சாதகமான சமைக்கை இதுவரை கிடைக்கவில்லை. ஆகவே இது மீண்டும் ஒரு போராட்டமாக தொடர்ந்திருக்கிறது உணவு தவிர்ப்பு போராட்டம். பல கைதிகளுடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கின்ற நேரத்திலே இப்பொழுது அவர்களுக்கான சாதகமான சமைக்கை இந்த போராட்டத்தின் பாது பிரதிபலித்திருக்கிறதா என்று பார்ப்பமாக இருந்தால் அங்கே இல்லை என்றுதான் அங்கே விடை வருகிறது. ஏனென்றால் இவர்களுக்கான சாதகமான சமைக்கைகள் இன்றும் கூட அங்கே வரவில்லை. சென்று பார்க்காத நிலையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. செய்திகளின் ஊடாக அந்த செய்திகள் ஒன்றும் இங்கே இல்லை என்பதுதான் அங்கே குறிப்பிடத்தக்கதாகவே கைதிகளுடைய போராட்டம் தான் அங்கே நீண்டு செல்கிறதை ஒழிய அவர்களுக்கான விடுதலைக்கான சமைக்கை எதுவும் தென்படவில்லை என்பதுதான் ஒரு வருந்தத்தக்க விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் செய்தியின் ஊடாக. வவுனியா மாணவியின் படுகொலை, கைதானவருக்கு மரபணு சோதனை. வவுனியா மாணவி வன்புணர்வின் பின்னர் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவரை மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு வவுனியா நீதிவான் ஒரு உத்தரவு ஒன்றை விடுத்திருக்கின்றார் என்று இங்கே நாங்கள் இந்த செய்தியை பார்க்கின்றோம்.
கோரமான முறையிலே வன்புணர்வின் பின் படுகொலை செய்யப்பட்ட வவுனியா மாணவியினுடைய படுகொலை சம்பவத்தோடு தொடர்புபட்டவர் ஒருவர் சந்தேகத்தின் பேரிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே சந்தேகத்தின் பேரிலே கைது செய்யப்பட்டவர் தொடர்பான விசாரணைகள் அங்கே துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அதே வேளை அவருக்கான இந்த மரபணு சோதனையும் நடத்தப்படுவதற்கான உத்தரவு ஒன்றை அங்கே பிறப்பித்திருக்கின்றார் வவுனியா நீதிபதி என்கின்ற வகையிலே நாங்கள் இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மரபணு சோதனையின் போது அங்கே இந்த படுகொலை தொடர்பாக அவர் உண்மையிலேயே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்பது தெரிய வருகின்ற வகையிலே இந்த செய்தி அவ்வாறு எழுதப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். வடக்கு மாகாண சபையின் தீர்வு திட்டம் மார்ச் 24 என்று ஒரு செய்தி இங்கே தரப்பட்டிருக்கின்றது. வடக்கு மாகாண சபையினால் தயாரிக்கப்படும் புதிய அரசமைப்புக்கான தீர்வு திட்டம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வடக்கு மாகாண சபையின் அமர்வில் சமர்ப்பிக்கப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவும் ஒரு எதிர்பார்ப்பாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே பார்க்கலாம் 24 அந்த தீர்வு திட்டம் என்ன வகையிலான அபிலாசைகளை, என்ன வகையிலான மக்களின் நலன் திட்டங்களை பிரதிபலிக்கப் போகிறது என்கின்ற வகையிலான ஒரு பார்வை ஒன்று மக்கள் மனங்களிலே எழுது நிற்கிறதையும் பார்க்கின்றோம். ஆகவே இந்த தேர்வு திட்டத்தின் தொடர்பாக மக்களுக்கான அபிலாசைகள் கிடைக்கக்கூடிய சாத்தியங்கள் தென்படுமா, இல்லாவிட்டால் இதுவும் மக்களை என்னுடைய மனங்களை வெற்றி கொள்வதற்கான ஒரு போர்வையாக அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம்தானா என்கின்ற பார்வையும் தமிழ் மக்கள் மனங்களிலே எழாமல் இல்லை. ஆகவே இந்த தேர்வு திட்டம் எந்த வகையிலே மக்களுக்கான நலன்களை சேர்க்கப் போகிறது, பேச்சளவில் மட்டும் அங்கே இருந்துவிடப் போகிறதா, இல்லாவிட்டால் அவர்களுடைய துரிதமான செயற்பாடினூடாக மக்களுடைய அபிலாசைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய மனங்களை வெற்றி கொள்வார்களா வடக்கு மாகாண சபை என்பதுதான் இங்கே மக்கள் மனங்களில் இருக்கின்ற ஒரு கேள்வி நிலையாக பார்க்கிறது. ஆகவே பார்க்கலாம் மார்ச் 24 என்ன பதிலை மக்களுக்கு வழங்கப் போகிறது என்று. அந்த செய்தியும் அங்கே உதய நாளிதழில் இருக்கிறது. மற்றும் வடமராட்சி கிழக்கில் நேற்று முழு அடைப்பு என்று இங்கே இந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அது வடமராட்சி கிழக்கில் மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ள கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்தை கைவிடக் கோரியும் வடமராட்சி கிழக்கில் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் உள்ள வீதிகளை புனரமைக்குமாறு கோரியும் நேற்று முழு அடைப்பு போராட்டமும் கண்டன பேரணியும் அங்கே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியினூடாக அந்த செய்தியும் இங்கே இருப்பதையும் பார்க்கின்றோம். இதுவிட நல்லாட்சியில் ஈடுபட்டவர்களுக்கும் பிள்ளைகள் உண்டு, அவர்களின் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் புதல்வரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் என்று நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். ஆகவே அவருடைய மனங்களிலே எழுகின்ற ஆதங்கம் எந்த நிலைதனை சொல்கிறது என்றால் இந்த செய்தியை பார்க்கும்போதே சட்டென்றே உங்கள் மனங்களிலே நிலை பெற்றிருக்கும். அதாவது தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி, அதாவது இவருடைய தந்தையாரை மையப்படுத்தி பல குற்றச்சாட்டுகளையும் இதைவிட இவருடைய குடும்பத்தாரை மையப்படுத்தி பல ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. அது தொடர்பான விசாரணைகள் எல்லாம் அங்கே துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அதே வேளையிலே இவருடைய சகோதரன் ஜோசித ராஜபக்சவும் அங்கே ஒரு ஊழல் குற்றச்சாட்டிலே சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கான விளக்கமறியலும் அங்கே நீடித்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதைவிட பல இன்னொரு என்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் அடுக்கி வைக்கப்படுகிறது தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தால். ஆகவே இப்பொழுது நாமல் ராஜபக்ச ஒரு விடயத்தை அங்கே சூசகமாக சொல்கின்றார். அதுதான் அங்கே யாதனில், அதாவது தற்பொழுது நல்லெண்ண அரசாங்கம் என்று மார்த்தட்டிக் கொள்கின்ற இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்துக்கும் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவருடைய நிலைகளையும் அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்கின்ற வகையிலோடு அவர் நான் நினைக்கின்றேன் ஒரு கோபக்கணையோடும் அங்கே இந்த விடயத்தை அவர் அங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்றும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற அதேவேளை ஒரு எச்சரிக்கை மணியை அடித்திருக்கின்றார் என்றும் இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவர் இங்கே சொல்கின்றார், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய புதல்வர் பொறுத்திருந்து பாருங்கள் என்றால் அவருடைய மனங்களிலே மீண்டும் தாங்கள் இன்னொரு காலத்திலே மீண்டும் தாங்கள் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை வந்தால் அதன் பிறகு என்ன நடக்கும் என்கின்ற வகையிலான ஒரு எச்சரிக்கை மணி ஒன்றை அவர் அங்கே அடித்திருக்கின்றார் என்றுதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய ஆதங்கத்திலே இந்த விடயங்கள் தான் பிரதிபலித்திருக்கிறதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த செய்தி அவ்வாறு இருப்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. வவுனியா மாணவிக்கு நீதி கோரி மன்னாரில் நேற்று கவன ஈர்ப்பு பேரணி ஒன்று நடைபெற்றிருக்கிறது என்றும் நாங்கள் இந்த செய்தியின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவை உதயன் நாளிதழிலே இருக்கின்ற முதலாம் பக்கத்திலே இருக்கின்ற செய்திகளாக நாங்கள் பார்த்தோம். இதைவிட வலம்புரி நாளிதழை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் போர்க்குற்ற விசாரணைகளின் போது
மனித உரிமைகள் அலுவலகம் தேவை, இலங்கையில் நிறுவ வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்துகின்ற வகையில் இந்த செய்தி இருக்கிறது. அதிலே இலங்கை மீதான போர்க்குற்ற விசாரணையின் போது சர்வதேசத்தின் பங்களிப்பை உறுதிப்படுத்தவும் நீதியின் சுதந்திரத்தை பாதுகாக்கவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வகிக்கும் வகையிலான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகம் ஒன்று இலங்கையில் நிறுவப்படல் வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தி இருப்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதாகவே அந்த விசாரணைகளினுடைய காத்திரத்தன்மை, உண்மை நிலை, அதை மிகவும் சிறப்போடு கண்காணிப்பதற்கு, அங்கே பார்ப்பதற்கு, விசாரணை செய்வதற்கு ஒரு மனித உரிமை அலுவலகம் கண்டிப்பாக தேவை என்கின்ற ஒரு நிலைப்பாடு இங்கே மேலோங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் இலங்கையிலே அது நிறுவப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையோடு அங்கே இருக்கிறது சர்வதேச மன்னிப்பு சபை. இதனூடாக அங்கே நடைபெற்ற அந்த போர்க்குற்ற விசாரணைகளின் போது இடம்பெற்ற அந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக காத்திரமாக கண்காணிக்கலாம், விசாரணைகளை மேற்கொள்ளலாம் என்கின்ற வகையிலே தான் அவருடைய எண்ணங்கள் தோன்றியிருக்கிறது. அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் இங்கே சர்வதேச மன்னிப்பு சபை இவ்வகையான ஒரு வலியுறுத்தலை விடுத்திருக்க கூடும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு மேலெழுந்திருக்கிறதை நாங்கள் அறிகின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஆடை கட்டுப்பாடு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி இருக்கிறது. அதிலே யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கல்விசார் ஊழியர்களுக்கான ஆடை கட்டுப்பாடு பற்றிய அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் புதிய ஆடை கட்டுப்பாட்டு முறையை யாழ்ப்பாண கலை பீடாதிபதி பேராசிரியர் நாவண்ணா ஞானகுமாரன் அறிவித்திருந்தார் என்றும் இங்கே இந்த செய்தி அவ்வாறு சொல்லப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இதைவிட இராணுவ அதிகாரி கொலை, உடலை தேடும் பணி தோல்வி என்று இங்கே ஒரு செய்தி இருக்கிறது. இதிலே முல்லைத்தீவு விசுமடு பிரதேசத்தில் இராணுவ முகாமில் கடமையாற்றிய வேளை கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நபரின் உடலை கண்டுபிடிப்பதற்கான அகழ்வு பணிகள் என்கின்றவாறு வருகின்ற அதனுடைய செய்தியின் தொடர்ச்சி 23ஆம் பக்கம் நீண்டு செல்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம் 23ஆம் பக்கம் அதனுடைய செய்தியின் தொடர்ச்சி எவ்வாறு இருக்கிறது என்று. மீண்டும் நேற்று வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டு தோல்வியடைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு விஸ்வமடு இராணுவ முகாமில் கடமையாற்றிய நபர் ஒருவரை மற்றொரு இராணுவ அதிகாரி கொலை செய்து புதைத்ததாக சந்தேகப்படும் இடத்தில் மேற்படி அகழ்வு இடம்பெற்றிருப்பதாகவும் பார்க்கின்றோம். கொலை சம்பவத்தை நேரில் கண்ட நபரின் வாக்குமூலத்தை அடுத்து அவரையும் அழைத்து வந்தே இந்த அகழ்வு இடம்பெற்றிருப்பதாகவும் பார்க்கின்றோம். கடந்த மாதம் 9ஆம் தேதி விஸ்வமடு பாடசாலைக்கு பின்புறமாக இருந்த காணி ஒன்றில் இந்த அகழ்வு பணி இடம்பெற்ற போதும் எந்த ஒரு தடைய பொருட்களும் காணப்படவில்லை. இந்த நிலையில் நேற்று மீண்டும் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையிலும் எந்தவித தடயங்களும் இன்றி அகழ்வு தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது என்று அந்த செய்தி எவ்வாறு இருப்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. கரிஸ்னவி படுகொலை கைதான சந்தேக நபருக்கு மார்ச் 14 வரை விளக்கமறியல் என்று இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அயல் வீட்டில் வசித்த குடும்பஸ்தவரான 35 வயது நபர் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வவுனியா மாணவி கரிஸ்னவியின் படுகொலை தொடர்பாக அயல் வீட்டுக்காரர் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே அவருக்கான விளக்கமறியல் மார்ச் 14ஆம் தேதி வரை என்று அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சி 23ஆம் பக்கம் நீண்டு செல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவரை நேற்று வவுனியா மாவட்ட நீதிமன்றில் போலீசார் முற்படுத்தியிருக்கின்றார்கள். சந்தேக நபரை முற்படுத்தியிருக்கின்றார்கள். இதனை விசாரித்த மாவட்ட நீதிபதி சந்தேக நபரை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவொன்றை பிறப்பித்திருக்கின்றார். இதேவேளை பலத்த பாதுகாப்பின் மத்தியில் சந்தேக நபர் நீதிமன்றுக்கு போலீஸ் வாகனத்தில் அழைத்து வரப்பட்ட அதேவேளை நீதிமன்றம் முன்னால் இளைஞர்கள் பலரும் கூடியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்கின்ற வகையிலே இந்த செய்தி அவ்வாறு இடம் பிடித்திருக்கிறதை பார்க்கின்றோம். சிலர் தாயை சந்தேகம் என கூறுகின்றனர். எனினும் அவ்வாறு எதுவும் இல்லை, அவ்வகையான விடயங்கள் எதுவும் இல்லை என்றும் இங்கே ஒரு செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. என்றால் அண்மை நாட்களில் அந்த கரிஸ்னவியின் மரணம் தொடர்பாக தாயார் தான் அங்கே காரணம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எழுந்திருந்தது, செய்திகளும் நாங்கள் பார்த்திருந்தோம். ஆகவே அது தவறானது என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். அத்துடன் இந்த சிறுமியும் எவரையும் காதலிக்கவும் இல்லை என்பதும் இங்கே சொல்லப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதைவிட களவெடுக்கும் நோக்கோடும் எவரும் இந்த வீட்டுக்குள் செல்லவும் இல்லை எனவும் வவுனியா போலீசார் தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த செய்தி விளம்பரில் இருக்கின்ற செய்தியாக நாங்கள் அறிந்து கொண்டோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் மீண்டும் செய்திகளுக்கு செல்லலாம்.
சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் செய்திகளுக்கு வந்திருக்கின்றோம். தினக்குரல் நாளிதழை பார்வைக்காக எடுத்துக் கொள்ளலாம். சர்வதேச பங்களிப்புடன் போர்க்குற்ற விசாரணை பரிசீலிக்க முடியும், அமெரிக்காவில் அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்திருக்கின்றார் என்று இங்கே தினக்குரல் நாளிதழும் தந்திருக்கிறது. நாங்கள் ஏனைய நாளிதழ்களில் பார்த்த செய்தி, முதன்மையோடு பார்த்த செய்தி இங்கே தினக்குரலும் தந்திருப்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதிலே அமெரிக்காவில் ஜோன் கெரி, வெளிவிவகார அமைச்சர் ஜோன் கெரியை சந்தித்திருக்கின்றார் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர. இதன் போதுதான் இந்த விடயத்தை அவர் அங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்று இங்கே இந்த செய்தி பார்க்கின்றோம். ஆகவே ஒரு படம் ஒன்று அவரை சந்தித்த போது எடுக்கப்பட்ட படத்தை தங்கியவாறு இந்த செய்தி நீண்டு செல்வதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. கடல் நீரை குடிநீராக்காதே, வடமராட்சி கிழக்கு கொந்தளித்திருக்கிறது. நேற்றைய ஆர்ப்பாட்டத்தின் போது ஒரு கொந்தளிப்பு நிலை ஒன்று தோன்றியிருக்கிறது. அதனோடு பிரதிபலிப்பாக இந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். கைகளிலே அந்த கடல் நீரை குடிநீராக்குவதற்கான திட்டத்தை எதிர்த்து பதாகைகளை வெவ்வேறு வடிவங்களிலே எழுதியவாறு பல நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த கொந்தளித்து ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கின்ற வகையிலான ஒரு செய்தி, முக்கியப்படுத்தப்பட்ட செய்திகளாக ஒரு பெட்டி செய்தியாக, கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளிவந்திருப்பதையும் நாங்கள் அறிகின்றோம். மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி தொடர் உண்ணாவிரத போர், 32 நலன்புரி நிலைய மக்கள் கூட்டாக தெரிவிக்கின்றார்கள். அந்த செய்தியும் நாங்கள் பார்த்தோம். வருகின்ற 4ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை முதல் சுழற்சி முறையில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தினை மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர்கள் முடிவொன்றை அங்கே மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற வகையிலே இந்த செய்தி சொல்கிறது. சம்பூர் கொக்கட்டிச்சேனை மக்களை 29ற்கு முன் வெளியேறுமாறு ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கின்றோம். அதிலே சம்பூர் கொக்கட்டிச்சேனை மக்களை 29ஆம் தேதிக்கு முன் வெளியேறுமாறு மூதூர் பிரதேச செயலகர் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் என்றும் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த விடயம் தொடர்பாக அவரது வாழ்வாதார காணி பிணக்கை தீர்த்து வைக்குமாறு கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் சி தண்டாயுதபாணிக்கு கடிதம் ஒன்றையும் கையளித்துள்ளார் என்றும் இந்த செய்தி அவ்வாறு இருப்பதையும் பார்க்கின்றோம். 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான கஞ்சாவை கொழும்புக்கு கடத்திய நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று இந்த செய்தி அவ்வாறு இருக்கிறது. ஆகவே இந்த கஞ்சா பிடிபடுகின்ற சம்பவங்கள் எல்லாம் கூடுதலாக யாழ் குடாநாட்டை பொறுத்தவரையிலும் இருக்கிறது. ஆகவே இந்த வகையிலே இங்கிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு கடத்தப்பட்ட 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான கஞ்சா கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி ஒன்று இங்கே பார்க்கின்றோம். 62 வயதுடைய சந்தேக நபர் ஒரு தொகை கேரள கஞ்சாவை ஜீப் வண்டி ஒன்றுக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு கொழும்பு வருவதாக மதுவரி திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பிலேயே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று இங்கே அந்த செய்தி அவ்வாறு சொல்லப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். முதலமைச்சர் முன்மொழிந்த பிரேரணை அவைத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற வகையிலான ஒரு செய்தி ஒன்று அங்கே இருக்கிறது. அதிலே வடமாகாண சபையில் விவசாய அமைச்சர் ஐங்கிரநேசனுக்கு எதிராக வடமாகாண சபை 45ஆம் அமர்வில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பான விவாதத்தையும் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என மாகாண சபையின் 46ஆம் அமர்வில் முதலமைச்சர் முன்மொழிந்த பிரேரணை அவைத் தலைவரினால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற வகையிலே இந்த செய்தி எவ்வாறு எழுதப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அண்மையில் நடைபெற்ற இந்த வடமாகாண சபை அமர்வின் போது பல வாத பிரதிவாதங்களும் பல கருத்து மோதல்கள் எல்லாம் விஸ்வரூபம் எடுத்து அது பூதாகரமாக உருவெடுத்திருந்தது என்பது நாங்கள் அறியக்கூடியதான செய்தியாக, பரவலாக முக்கியமாக பேசப்பட்ட செய்தியாக இருந்தது. வடமாகாண சபையின் அமர்வின் போது ஏற்பட்ட அந்த பெரும் குழப்ப நிலை, அந்த பெரும் குழப்ப நிலையிலே ஒருவருக்கொருவர் சாடும் வகையிலான கருத்துக்களையும் பெரும் முனைப்போடு மேற்கொண்டிருந்தார்கள் வடமாகாண சபையின் ஆளும் கட்சி உறுப்பினர்கள். இதைவிட ஐங்கிரநேசனுக்கு எதிராக அங்கே வடமாகாண சபையினுடைய ஆளும் கட்சி உறுப்பினர்கள் பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைத்திருந்தார்கள். இதை முக்கியமாக அந்த சுன்னாகம், அந்த குடிதண்ணீர் பிரச்சனை தொடர்பான விடயம் அங்கே முக்கியமாக ஆராயப்பட்டது. அதற்கு எதிராகவும் ஐங்கிரநேசன் விவசாய அமைச்சருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த நேரத்திலே அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஒரு பிரேரணை ஒன்று அங்கே அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது. ஆகவே அந்த பிரேரணையை நீக்கும்படி ஒரு வேண்டுகை ஒன்றை அங்கே முதலமைச்சர் கேட்டிருந்தார். ஆகவே முதலமைச்சருடைய அந்த வேண்டுகையும் அவைத் தலைவர் CVK சிவஞானம் அவர்களால் அங்கே முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற வகையிலான செய்தியாகத்தான் இதை பார்க்கின்றோம். ஆகவே பூதாகரமாக உருவெடுத்திருந்த அந்த வடமாகாண சபையினுடைய அமர்வு இங்கே
அதனுடைய பிரதிபலிப்பு அந்த அன்றைய நாளிலே நடந்த அந்த சம்பவத்தினுடைய பிரதிபலிப்பின் மற்றொரு வடிவமாக இங்கே அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய இந்த சச்சரவின் செய்திகள் வடிவம் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு கோணத்திலே வெளிவந்து கொண்டிருக்கிறது என்கின்ற வகையிலே செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வடமாகாண சபையினுடைய பெரும் பிரச்சனை, அங்கே விஸ்வரூபம் எடுத்து தாண்டவமாடுகின்ற பெரும் பிரச்சனை இன்றைய நாளிலும் அங்கே செய்தியாக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். முதலமைச்சர் முன்மொழிந்த பிரேரணை அவைத்தலைவரால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அரசியலமைப்பின் மறுசீரமைப்புக்கான வடக்கு மக்களின் அபிலாசைகளின் விரைவு 17ஆம் தேதி நிறைவு பெறும் என்ற ஒரு செய்தி ஒன்று இங்கே இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். இதைவிட மகிந்தவை பிரதமராக்கி சுதந்திர கட்சியை ஆட்சி அமைத்தால் ஆதரவு என்கின்ற வகையிலே ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. அது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினரான மகிந்தானந்த அலத் கமகே இவ்வாறான ஒரு விடயத்தை அவர் அங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே ஒரு தன்னுடைய கருத்தாகத்தான் அவர் அங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த கருத்தை தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா என்பது கேள்வி நிலையாக இருக்கிறது. ஏனென்றால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்று அவர் ஒரு தன்னுடைய ஆதங்கத்தை அங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றார். சுதந்திர கட்சி ஆட்சி அமைத்தால் ஆதரவை தருவேன் என்றும் அவர் அங்கே சொல்லியிருக்கிறது. அவருடைய மனநிலையான கருத்து. ஆகவே இது எந்த அளவுக்கு தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் இந்த விடயத்தை அங்கே எடுத்துக்கொள்ளும் என்பது கேள்வி நிலையாக இருக்கிறது. அவை தினக்குரல் நாளிதழில் இருக்கின்ற முதலாம் பக்கத்தில் இருக்கின்ற செய்திகளாக நாங்கள் பார்த்தோம். இனி உள்ளே இருக்கின்ற செய்திகள் எடுத்துக்கொள்ளலாம். உட்பக்கங்கள் இருக்கின்ற வலம்புரியிலே இருக்கின்ற செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், ஊழல் மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் பிரபல அரசியல்வாதிகள் விரைவில் கைதாவர் என்கின்ற வகையில் ஒரு செய்தி இருக்கிறது. அதிலே ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பிரபல அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தில்ருக்சி டயாஸ் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் என்கின்ற வகையிலே இந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பிரபல அரசியல்வாதிகள் கைது செய்யப்படக்கூடிய சாத்தியங்கள் எல்லாம் தென்பட்டிருக்கின்ற ஒரு விடயத்தை செய்தியினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அண்மையில் அங்கே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் குடும்பத்தாரின் நிலை இதனிலே ஊழல் குற்றச்சாட்டுகள் பல இருப்பதாக எல்லாம் சொல்லப்பட்டு அவருடைய மகனார் எல்லாம் கைது செய்யப்பட்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் கூட இப்பொழுது இந்த செய்தி அங்கே வெளிவந்திருக்கிறது. விரைவிலே அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய சாத்தியங்கள் எல்லாம் தென்பட்டிருப்பதாக ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தில்ருக்சி டயாஸ் விக்ரமசிங்க ஒரு விடயத்தை அங்கே சொல்லியிருக்கின்றார் செய்தியாக என்று நாங்கள் அறிகின்றோம். தேர்தலுக்கு அரசாங்கம் பயப்படுகிறது, டலஸ் அழகப்பெரும சொல்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. உள்ளூராட்சி சபை தேர்தலை அரசாங்கம் தள்ளி போட்டு வருவதற்கு காரணம் தேர்தலை முகம் கொடுக்க இருக்கும் பயத்தினாலேயே ஆகும் என்று அவர் தன்னுடைய பார்வையிலே சொல்லியிருக்கின்றார் என்று இங்கே நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் கழுத்துப்பட்டி இறுகியதில் பாடசாலை மாணவன் பலி என்று ஒரு செய்தி, ஒரு பரிதாபகரமான செய்தி. மாணவன் ஒருவன் கழுத்துப்பட்டி இறுகியதினால் மரணமான சம்பவம் ஒன்று பூனாகெலை பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். பூனாகெலை தோட்டத்தைச் சேர்ந்த மகேஸ்வரன் பேரன்பநாதன் என்ற தரம் 5 கல்வி கற்று வந்த 11 வயது நிரம்பிய மாணவனை இவ்வாறு பரிதாபகரமாக மரணமடைந்திருக்கின்றார் என்றும் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். இறுகியதால், கழுத்துப்பட்டி இறுகியதால் அவர் பரிதாபகரமாக மரணத்தை தழுவியுள்ளார். ஞானசார தேரர் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் ஒன்றை செய்திருக்கின்றார் என்றும் இங்கே சொல்லப்பட்டிருப்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கைவிடு, திருத்தப்படாத பிரதான வீதிகளை புனரமைப்பு செய், வடமராட்சி கிழக்கில் கண்டன பேரணி என்று இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த பேரணியிலே மேற்குறிப்பிட்ட கடற்றொழிலாளர் சங்கங்கள், சமாசங்கள், பொது அமைப்புகள், கடற்றொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பல கோரிக்கைகளை எல்லாம் அங்கே மேற்கொண்டிருக்கின்றார்கள், முன்வைத்திருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதைவிட திருத்தப்படாத பிரதான திருத்த வீதிகளாக செப்பனிடப்படாமல் இருக்கின்ற பிரதான வீதிகளை புனரமைப்பு செய்ய வேண்டும் என்கின்ற பலமான கோரிக்கைகளையும் ஆதங்க கருத்துக்களையும் அங்கே வடமாகாண சபையை பார்த்து பல கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்கின்றார்கள். இதுவரை காலமும் நீங்கள் செய்த விடயங்கள் தான் என்ன, பல வேலை திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் இருக்கிறது,
ஆகவே ஒரு வீதியை கூட நீங்கள் திருத்தி தராத ஒரு கையறு நிலையிலே இருக்கிறீர்கள் என்கின்ற வகையிலே எல்லாம் அங்கே ஆளும் வடமாகாண சபையை பார்த்து அங்கே கேள்விகளை எல்லாம் பலமாக கேட்டிருக்கின்றார்கள். ஆர்ப்பாட்டத்திலே கண்டன பேரணியிலே கலந்து கொண்டவர்கள் என்கின்ற வகையிலே இந்த செய்தி அவ்வாறு எழுதப்பட்டிருப்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. கொலையுடன் தொடர்புடைய மூவருக்கு மரண தண்டனை. கொலை ஒன்றுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மூவருக்கு எம்பிலிப்பிட்டிய நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த கொலை கடந்த 2008ஆம் ஆண்டு இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருப்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது செய்தியின் ஊடாக. யாழ்நகரின் வீதியோரங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் என்று இந்த செய்தி அவ்வாறு எழுதப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். மற்றும் ஈழத்து கலைஞர்களின் பங்களிப்பில் இலங்கை தமிழ் சினிமா பிரில்லியன் கிரிகேசன் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட கீறல்கள் என்ற திரைப்பட கலைஞர்கள் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனால் அண்மையிலே கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் இந்த செய்தியின் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வீடுகளில் உள்ள பயன்படுத்த முடியாத கழிவுகள் தொடர்பில் அரிய தரவும் என்றும் ஒரு செய்தி ஒன்று இங்கே விடப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். மிருக பலியிடுதலை தடை செய்யும் சட்டத்துக்கு மாமன்றத்தின் ஆதரவு ஒன்று கிடைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிற அதேவேளை தண்டனை வழங்காவிடின் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதியாகிவிடும். கரிஸ்னவியின் படுகொலைக்கு நீதி கேட்டு மன்னாரில் போராட்டம் அங்கே நடைபெற்றிருக்கிறது. போராட்டத்தின் போது பல நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய ஆதங்கங்களை எல்லாம் மினி ஒலிபெருக்கி ஊடாக கைகளிலே ஏந்தி வந்து அங்கே வெளிப்படுத்துகின்ற ஒலி சமிக்கையினூடாக ஒலிபெருக்கியின் ஊடாக தங்களுடைய ஆதங்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற காட்சிப்படுத்தப்பட்ட படங்கள் எல்லாம் இங்கே தரப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கட்டமைப்பு சார் இன அழிப்புக்கு எதிரான ஜனநாயக ரீதியிலான போராட்டங்கள் தொடரும். ஸ்ரீதரன் எம்பி திட்டவட்டமாக இருக்கின்றார் என்று இங்கே அந்த செய்தியை பார்க்கின்றோம். இந்தியாதான் பிரபாகரனை உயிருடன் வைத்திருக்க விரும்புகிறது. ஈழத்திலிருந்து ஒரு குரல் என்று இங்கே அந்த செய்தி கட்டுரை ஒன்று ஜூனியர் விகடனில் தரப்பட்டிருக்கின்ற செய்தி கட்டுரை இங்கே தரப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். மற்றும் இந்திய தூதரகம் முன்பாக மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் 20ஆம் தேதி நடத்த ஏற்பாடு என்று இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே வடக்கு மாகாணத்தில் இந்திய மீனவர்களின் அத்துமீறலினை கட்டுப்படுத்த கோரி நாளை மறுதினம் 29ஆம் தேதி யாழ் இந்திய துணை தூதரகம் முன்பாக வடக்கு மாகாண மீனவர் கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் 4 மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இணைந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொள்ள இருப்பதாகவும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது செய்தியிலே. மற்றும் போதைக்கு அடிமையாகும் மாணவர்கள் கல்வி பணிப்பாளர் ஒரு கவலை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று அங்கே இந்த செய்தி எவ்வாறு இருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் கழிப்பது பெரும் கொடுமையாக உள்ளது. நளினி வேதனை என்று இங்கே இருக்கிறது. சிறையில் ஒவ்வொரு நாளையும் கழிப்பதே மிக கொடுமையாக இருக்கிறது. அதனால் எங்களை அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும். தமிழக அரசாங்கம் அதை செய்யும் என்று நம்புகின்றோம் என பரோலில் விடுதலை பெற்று தந்தையாரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வெளியே வந்த நளினி வேதனையுடன் தெரிவித்திருக்கின்றார் என்று அவருடைய வேதனை இங்கே செய்தியாக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். இந்திய சிறைச்சாலைகளில் தண்டனை அனுபவித்து வரும் பெண் கைதிகளில் அதிக காலம் சிறைக்குள் அடைக்கப்பட்டுள்ளவர் நளினி என்பது குறிப்பிடத்தக்கது என்கின்ற வகையிலே அந்த செய்தி தொடர்ந்து செல்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆறு போல நீண்டு கிடக்கும் குப்பை மூடைகள் தொற்று நோய் பரவும் அச்சத்தில் பொது மக்கள் என்று இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அது லெபனான் நாட்டிலே நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆறு போன்று அங்கே பைகளிலே கட்டப்பட்ட குப்பைகள் எல்லாம் தேங்கி கிடக்கின்ற காட்சிப்படுத்தப்பட்ட படம் இங்கே இருக்கிறதாகவே தொற்று நோய் வேகமாக பரவக்கூடிய சூழலெல்லாம் தோற்றம் பெற்றிருக்கிறது. இதனால் அச்ச சூழ்நிலையிலே பொதுமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த செய்தி அது வெளிநாட்டு செய்தியின் பக்கத்திலே இருக்கின்ற செய்தியாக நாங்கள் பார்க்கின்றோம். கடலுக்கு அடியில் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளும் தம்பதிகள் அதிகரிக்கும் வினோத கலாசாரம் என்று அந்த செய்தியும் அவ்வாறு எழுதப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அவை வலம்புரியில் இருக்கின்ற செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு நாங்கள் உதயநிலையில் இருக்கின்ற செய்திகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முற்பக்கங்கள் இருக்கின்ற செய்திகள் என்னென்ன இருக்கிறது என்று. வடமராட்சி கிழக்கில் நேற்று முழு அடைப்பு, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, பஸ் மீதும் கல்வீச்சு, கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி என்று இங்கே பல போராட்டங்களின் போது முன்னெடுக்கப்பட்ட அந்த போராட்டங்களின் போது முன்னெடுக்கப்பட்ட பல தொகுப்பு படங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்களுடைய இயல்பு நிலை எல்லாம் நேற்றைய நாளிலே சோபை இழந்திருக்கின்ற அந்த நேரத்திலே அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது.
பஸ்ஸுக்கெல்லாம் கல்வீச்சு தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக சொல்கிறது செய்தி. ஆகவே கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு வலுவான கோரிக்கையாக இங்கே முன்வைக்கப்பட்டிருப்பதை செய்தியினூடாக பார்க்கின்றோம். மகிந்தவின் பாதுகாப்பு அதிகாரிக்கு சொந்தமான தோட்டத்தில் தேடுதல். பணம், நகைகள், ஆயுதங்கள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் தான் இந்த தேடுதல் நடைபெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது செய்தியிலே. அரசு வேலைவாய்ப்பு கோரி மார்ச் முழுவதும் போராட்டம், வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் சொல்வதாக இங்கே சொல்லப்படுகிறது இந்த செய்தியிலே. மற்றும் 6,40,000 மாணவர்களுக்கு இலவசமாக பாதனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று ஒரு செய்தி இருக்கிறது. மண்ணின் மகிமை வேலை திட்டம் காணிகள் சுவீகரிக்கும் செயற்பாடு அல்ல, மக்கள் மத்தியில் தவறான எண்ணக்கரு என்கின்றார் யாழ் காணி உரித்து நிர்ணய உதவி ஆணையாளர். இந்த விடயத்தை அவர் அங்கே சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது செய்தியிலே. மற்றும் கழிவு கொட்டுவதை கண்டறிய செம்மணி வீதியில் CCTV கேமரா, மாநகர ஆணையாளர் சொல்கின்றார். அதாவது செம்மணியில் வீதியோரங்களில் குப்பைகள், கழிவுகள் கொட்டுவது அதிகரிக்கின்றமையினால் அதனை தடுப்பதற்காக அங்கு கண்காணிப்பு கேமரா பொருத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நடந்தது இது பற்றிய கூட்டத்தில், அண்மையில் நடந்த இந்த கூட்டத்தின் போதே இந்த விடயம் அங்கே ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டு அங்கே தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக யாழ் மாநகர சபை ஆணையாளர் வாகிசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் என்றும் இந்த செய்தி அவ்வாறு சொல்வதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் காக்கைதீவு இறங்குதுறை சுகாதார சீர்கேட்டுடன் இருப்பதாகவும் ஒரு செய்தி இருக்கின்ற அதேவேளை மாணவிக்கு நீதி கோரி மன்னாரில் கவன ஈர்ப்பு என்றும் ஒரு செய்தி இருக்கின்ற அதேவேளை விடுதலை புலிகள் நிர்வாகத்தில் இப்படி வன்முறைகள் நிகழ்ந்ததா ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டு பொது அமைப்புகள் ஒன்றியம் ஜனாதிபதிக்கு மனு ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அதாவது உங்களாலும் சர்வதேச நாடுகளாலும் பயங்கரவாதிகள் என்று சொல்லப்பட்ட தமிழ் மக்களின் நம்பிக்கைக்குரிய விடுதலை புலிகளின் நிர்வாக கட்டமைப்பு இயங்கிய காலத்தில் இவ்வாறான கேவலமான சம்பவங்கள் தமிழர் தாயகத்தில் எங்கேயாவது நிகழ்ந்ததுண்டா? அவர்களால் மட்டும் இந்த கட்டமைப்புகளை சரியாக செயற்படுத்த எப்படி முடிந்தது என்பதை நீங்கள் ஆராய வேண்டும் என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. ஆகவே இந்த பாலியல் வன்புணர்வு கொடுமைகள் எல்லாம் அங்கே இவ்வாறு பெண்கள் மீது கட்டுப்படுத்தி விடப்படுகின்ற இந்த சம்பவங்கள் எல்லாம் கண்டிக்கும் முகமாகத்தான் இந்த போராட்டம் ஒன்று அங்கே மன்னாரிலே நடைபெற்றிருக்கிறது. இவ்வகையான விடயங்கள் எல்லாம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற மகஜரில் எல்லாம் பொது அமைப்புகளின் ஒன்றியம் இந்த விடயத்தையும் குறிப்பிட்டு அங்கே மகஜர் ஒன்றை கையளித்திருக்கின்றார்கள். விடுதலை புலிகளினுடைய நிர்வாகத்தில் இப்படி வன்முறைகள் நிகழ்ந்ததா என்று கேள்வி கேட்டு ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் என்று அந்த செய்தி சொல்வதையும் நாங்கள் பார்க்கின்றோம். நல்லிணக்க முயற்சிக்கு அமெரிக்கா பாராட்டு, அமைச்சர் மங்களவிடம் நேரில் தெரிவித்தார் ஜோன் கெரி என்று இங்கே சொல்லப்படுகிறது. தன்னுடைய பயணத்தின் போது அங்கே வெளிவிவகார அமைச்சர், அமெரிக்காவின் வெளிவிவகார அமைச்சர் ஜோன் கெரியை சந்தித்திருந்தார். ஆகவே ஜோன் கெரி அவர்களும் அங்கே இலங்கை நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற செயற்பாடுகள், நல்லிணக்க முயற்சிகள் எல்லாம் தங்களுடைய நாடு அவதானிப்பதாக சொல்கின்ற அதேவேளை நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு தங்களுடைய நாடு பாராட்டு தெரிவித்திருக்கின்ற ஒரு விடயத்தை அங்கே வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார் என்று அந்த செய்தி அவ்வாறு இருப்பதையும் பார்க்கின்றோம். ஊழல்கள் புரிந்த அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள், ஊழல் தடுப்பு குழுவின் பணிப்பாளர் சொல்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. பார்த்த செய்தி ஏனைய நாளிதழ்களில் மக்களை பாதுகாப்பது நீதித்துறையின் கடமை, வந்தியத்தேவரின் பார்வையிலே இந்த செய்தி அவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். தமிழை தேடும் தமிழன், தாய்மொழி இனிது, தமிழ் மொழி இன்னும் இனிது, ஓர் எழுத்து அதன் தலையில் ஒரு புள்ளி, தமிழ் மெய்யெழுத்தின் வரி வடிவம் இது. இப்படி ஒரே வடிவமாக திருத்தமாக எந்த இந்திய மொழியிலும் இல்லை, நாம் அறிந்த வரை எந்த சர்வதேச மொழியிலும் இல்லை. தமிழ் மொழியின் எத்தனையோ சிறப்புகளில் இதுவும் ஒன்று என்று மருத்துவர் யமுனானந்தாவின் பார்வையிலே தமிழை தேடும் தமிழன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழினுடைய சிறப்புத்தன்மை, தமிழை தமிழாக கதைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய சிந்தனை அவருடைய பார்வையிலே, மருத்துவர் யமுனானந்தாவின் பார்வையிலே இங்கே இருக்கிறது. ஆனால் இன்றைய கால பகுதியை நாங்கள் உற்று நோக்குவமாக இருந்தால் தமிழை ஸ்டைலாக கதைக்கின்ற பாணிதான் கூடுதலாக இருப்பதை பார்க்கின்றோம். அவ்வாறு கதைத்தான் தங்களை எல்லோரும் மதிப்பார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடும் சில நபர்கள் இருக்கின்றார்கள். கண்ட நிகழ்வுகளின் ஊடாகத்தான் நாங்கள் இதை தருகின்றோம். ஆகவே அதைத்தான் இங்கே அவர் சொல்லுகின்றார், தமிழை அவ்வாறு கதைப்பதால் எங்களை நாங்களே தாழ்த்தி கொள்கின்றோம். ஆகவே உலகிலே அவர் சொல்கின்ற விடயத்தை பார்க்கணும், உலகிலே இவ்வகையான ஒரு தனிச்சிறப்போடு எந்த மொழியும் இல்லை. ஆகவே தமிழை
தமிழாக பேணி பாதுகாப்பது எங்களுடைய ஒவ்வொருவருடைய தலையாய கடமையாகும். ஆகவே செந்தமிழ் சிறப்புகள் எல்லாம் அங்கே சிறப்போடு இருக்கின்ற எங்களுடைய தமிழினுடைய இனிதான தன்மையை நாங்கள் எல்லோரும் போற்ற வேண்டும். ஆகவே தமிழை நாங்கள் தமிழாக கதைப்போம். அதிலேயே நாங்கள் கொச்சைப்படுத்துகின்ற ஸ்டைல்கள், அதாவது அலங்காரங்களை சேர்ப்பது, அலங்கார தன்மையோடு தமிழை ஒரு ஸ்டைலாக கதைக்கிற தன்மையை எல்லாம் விட்டுவிடுவோம் என்று சொல்கின்றார். ஆகவே இனிதான தமிழை தமிழாக கதைப்பதால் எல்லோரும் எங்களை மதிப்பார்கள். ஆகவே தமிழை தமிழராக பேசுகின்ற ஒரு வழிமுறையை தேடுவோம் என்று டாக்டர் மருத்துவர் சி ஜமுனானந்தா சொல்லியிருக்கின்றார் என்று அந்த கட்டுரை ஒன்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவை உதயனிலே இருக்கின்ற செய்திகள் மற்றும் கட்டுரைகளாக நாங்கள் பார்த்தோம். சரி, நாங்கள் நிறைவாக தினக்குரல் நாளிதழில் இருக்கின்ற ஓரிரு செய்திகளையும் எடுத்துக்கொள்ளலாம். உள்ளே இருக்கின்ற பக்கங்கள் இருக்கின்ற செய்திகள்: விடுதலையா, வழக்கா, புனர்வாழ்வா, அரசாங்கம் உடனடியாக தீர்மானிக்க வேண்டும். உண்ணாவிரதிகள் குறித்து சித்தார்த்தன் எம்பி இங்கே சொல்கின்றார். ஆகவே இப்பொழுது அவர் 3 கேள்வியை கேட்டிருக்கின்றார். விடுதலையா, வழக்கா, புனர்வாழ்வா? ஆனால் உண்ணா நோன்பு இருக்கின்ற அரசியல் கைதிகளுடைய நிலை அங்கே அவர் முதலே சொன்ன விடயத்தை தான் சார்ந்திருக்கிறது. விடுதலை என்கின்ற நிலையத்தான் அங்கே சார்ந்திருக்கிறது, அங்கே உண்ணாவிரதம் இருக்கின்ற கைதிகளுடைய நிலைப்பாடு. ஆகவே ஓய்வு பெற்ற போலீஸ் மா அதிபர் தாஜுடீன் விவகாரத்தில் கைதாவார் என்று ஒரு செய்தி இருக்கிறது. மற்றும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுக்க முடியாத நிலையில் அரசாங்கம், இவ்வாறு தினேஷ் குணவர்த்தன எம்பி சொல்கின்றார். சர்வதேச கடற்பரப்பில் இலங்கை மீனவர் மீன்பிடிக்க முடியும், ஆனால் தண்டனை இல்லை. இவ்வாறு சொல்லியிருக்கின்றவர் யார் என்று பார்ப்போமாக இருந்தால் அமைச்சர் அமரவீர சொல்லியிருக்கின்றார். புதிய சட்ட திருத்த நடைமுறையில் வரும்போதுதான் இது சாத்தியமாகும் என்று அவர் சொல்கின்றார். மகிந்தவின் பாதுகாப்பு பிரதானியின் வீரகெட்டிய தோட்டத்தில் பாரிய தேடுதல், பல பெக்கோ இயந்திரங்கள் ஊடாக அங்கே தோண்டப்படுகிறது. ஏதாவது இருக்குமா என்கின்ற வகையிலே அந்த தோண்டல்கள் எல்லாம் தோண்டப்படுகிறது. ஆனால் அங்கே பார்க்கலாம், இனி வருகின்ற செய்திகளின் ஊடாகத்தான் தோண்டல் எந்த வகையில் இருக்கிறது என்று பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். மறுபக்கத்திலே செய்திகளின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அன்றும் போல் இன்றும் அங்கே புன்னகையோடு தொழில்நுட்பத்திலும் ஒளிப்பட தொகுப்பிலும் கடமையில் இருக்கின்றார் துஷ்யந்தன். உங்களுக்கு எனது நன்றிகள் துஷ்யந்தன். அதே போன்று பிரசாத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிற அதே வேளை ஒளிபரப்பிலே கடமையில் இருக்கின்ற கலைவாணன், சிந்துஜன், பிரேம் ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இனிதாக உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஜே நிக்சன். வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திப்போம் நேர்களே.